அரசியல் என்னைக்குமே சாக்கடை கிடையாது. அரசியல்வாதிகள் தான் அதை சாக்கடையா மாத்துறாங்க. பொலிட்டிக்ஸ் இஸ் நெவர் வேஸ்ட். பொலிட்டீஷியன்ஸ் மேட் தம் வேஸ்ட். என்னோட பேரு பர்வேஷ் பிரபு. நான் செகண்ட் பிகாம்ல இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மொத்த எலக்ட்ரல் சிஸ்டம்லயே ஒரு பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு, ஒரு முரண்பாடு இருக்கு, ஒரு பெரிய டவுட் இருக்கு. சார் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், நம்மளோட எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அதிக தொகுதியை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்ய முடியும். லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஒரு சில கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா அந்த கட்சி சீட்டு ஜெயிக்காதனால ஜெயிக்காம போகுது. இதனால லட்சக்கணக்கான ஓட்டு வீணாவும் போகுது. நிறைய வளர்ந்த நாடுகள் நம்ம பார்த்தோம்னா ஓட்டோட சதவீதத்தை அடிப்படையில பிரிச்சுதான் சீட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ புதுசா வந்திருக்க கட்சிக்கு இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 30% ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சுப்போம். 30% சீட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் கேள்வி கேட்பாங்க. அதை பார்த்து பிறகு அந்த கட்சிக்கான வாக்கு அதிகமா விழுகும். இந்த சிஸ்டம் இந்தியாவில் இல்லாதது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க பதில் சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் கூட சில அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த வாக்கு பதிவு அடிப்படையில, பிரதிநிதித்துவம் அடிப்படையில இந்த மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா ஒருத்தருடைய ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு. 90,000 ஓட்டு வாங்கியும் கூட அவர் வந்து எம்எல்ஏ இல்லாம மக்கள் பணி செய்ய முடியாம போயிடுறாரு. அதனால பிரதிநிதித்துவம் அடிப்படையில கொண்டு வரணும்னு சொல்லி சில கோஷங்கள் தொடர்ந்து இங்க கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுதான் இருக்கு. பட் காலங்கள் வரும்போது அதுக்கான தேர்வுகள் கிடைக்கும். அதுக்கு நாம தேர்வு கொடுக்க முடியாது. இல்ல, அந்த மாதிரி சிஸ்டம் வரணும் அப்படிங்கிறாரு அவரு. அவ்வளவு மக்கள் வந்து அது நியாயமான கோரிக்கை தான். அதுல ஒன்னும் இப்போ ஒரு தொகுதியில 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 50,000 ஓட்டு வாங்கின ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. ஒரே ஒரு ஓட்டு கம்மியா வாங்கின அவர் வந்து வேஸ்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பொருள் வந்துருது. நீங்க சொல்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். சில அரசியல் கட்சி தலைவர்கள் பல ஆண்டுகளா தமிழ்நாட்டில் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பார்க்கும். நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் பார்ப்பாங்க. அவங்க முடிவு செய்வாங்க. சார், அடுத்தது ஒரு சின்ன ஒரு மனதில் அடிப்படைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு சின்ன மனதில் இருக்க ஒரு ஆதங்கம். இதை மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சார், அதாவது எந்த திட்டம் கொண்டு வரதும் சரி, இலவசமா பொருட்கள் கொடுக்கறதும் சரி, உங்களுக்கே தெரியும் எதுல பார்த்தாலும் ஒரு புகைப்படத்தை போடுறது, அவங்களோட பெயரை பதிவு செய்யறது, இதெல்லாம் ரொம்ப வந்து இதை பார்த்தாலே ரொம்ப வெறுப்பு தான் வருது. அது அனைத்துமே மக்களோட பணம், மக்களுக்காக தான் அவங்க செய்யறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் எங்கேயுமே அவரோட பேர் போட்டது கிடையாது. இதை வந்து இப்ப இருக்க கட்சி தான் செய்யறாங்க நான் சொல்லல. இது முன்னாடியே ஆரம்பிச்சதுதான். யார் ஆரம்பிச்சாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதை வந்து வன்மையா கண்டிக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு எதிராக சட்டமே கொண்டு வரணும். எதுலயுமே வந்து ஒரு ஆட்சியாளரோட புகைப்படமோ பெயரோ போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கருத்து பதிவு செய்யப்படுகிறது.